இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள். ஹாப்பி மார்னிங். சந்தோஷமா துவக்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகவே, நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காகவே. ஹாப்பியா இருக்க என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு முடிவே இருக்காதுங்க. இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், சுவாசத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், கை காலில் நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறார். இது போதங்க. இதை வச்சு பெரிய பெரிய காரியங்களை உங்களால் உங்கள் சொந்த வாழ்வில் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே மகிழ்ச்சியோடு நாளை ஜெபத்தோடு துவக்குங்கள். நல்லா இருப்பீங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிறந்த நாளிலே, திருமண ஆண்டிலே நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் என்ன, ஒரு நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாள் தேதிகளை, திருமண ஆண்டினுடைய தேதிகளை எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் நீங்கள் அதற்கு முன்பதாக அனுப்புவீர்களே, ஆனால் உங்கள் பெயர்களை வாசித்து நாங்கள் ஜெபிப்பது என்பது கூடாத காரியம். ஆகவே தயவு செய்து ஏற்கனவே நான் சொன்னபடி நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே உங்கள் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளுக்குரிய பெயர் விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க மிகுந்த பிறன்போடு காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம். கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையோடு நாம் இந்த நாளை துவக்க போகின்றோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாமா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. சிலர், இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், யவீரு அவருடைய பெயர், ஜெப ஆலய தலைவன். அந்த மனுஷன் கிட்ட சில பேர் சில நெகட்டிவான வார்த்தை, பயமான வார்த்தை, கவலையான வார்த்தை, திகிலான வார்த்தையை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு திகில், கவலை, பயம் வந்துருது. இப்ப ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிறேன்ல, ஏன் பயப்படுற? இன்றைக்கு கூட இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, மருத்துவ அறிக்கைகளை கேட்டு, வழக்கறிஞர்கள் சொன்னதான சட்ட சிக்கலான அறிக்கைகளை கேட்டு, அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், சமூக வலைதளங்கள் சொன்ன சில நெகட்டிவான, எதிர்மறையான அறிக்கைகளை கேட்டு, பயமுறுத்தி அச்சுறுத்தக்கூடிய தகவல்களை கேட்டு உடைந்து போயிருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா? சந்தோஷத்தை இழந்து தவிக்கின்றீர்களா? கர்த்தர் இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள், விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன்ல. அப்பா இன்னைக்கு இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றார், நான் இருக்கிறேன் பிள்ளை, நான் இருக்கிறேன் பிள்ளை, நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாத. ஒருவேளை மோசமான, நாசமான, பாதகமான சில சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம், வருவது போல் இருக்கலாம். அது உண்மையான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம், ஏன் அது உண்மையாக கூட இருக்கலாம். இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்பா சொல்றாரு, பயப்படாத, விசுவாசமா இரு, நான் உன்னை காப்பாத்துறேன். அப்பா இருக்காருங்க, பயப்படாதீங்க. தீமை எல்லாம் நன்மையாக மாற பண்ணுவார், வியாதிகளை எல்லாம் ஆரோக்கியமாக மாற பண்ணுவார். உங்கள் கடன்கள், பண பிரச்சனைகளை, செழிப்பான வாழ்க்கையை செழுமையை மாற பண்ணுவார். உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களை ஜெயமாக மாற பண்ணுவார். பயப்படாதீர்கள். ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தனி அறையில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வந்துருங்க. பயப்படும், அலறும், கத்தும், மிரண்டு போகும். ஆனா அதே அறையில அந்த குழந்தையோடு கூட சேர்த்து அந்த குழந்தையினுடைய தாயம் கொண்டு போய் விட்டுருங்க. அதே ரூம் தான். கூட இந்த ரூம் கூட நீங்க லாக் பண்ணி விட்டுருங்க. அதே ரூம் தான், அதே இடம் தான், அதே சூழல் தான். அந்த குழந்தை பயப்படாது. அம்மா கூட ஒரு நாள் இல்லை, காலம் ஃபுல்லா கூட இருக்கும். அதுக்கு ரூம் முக்கியம் இல்லை, கதவு பூட்டப்பட்டிருக்கா திறந்தப்பட்டிருக்கா முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. அம்மா என் கூட இருக்காங்களா, அவ்வளவுதான். அது பயமான இடமோ, பயங்கரமான இடமோ, பாதுகாப்பான இடமோ, இடத்தை பத்தி அதுக்கு முக்கியமே இல்லை. அம்மா என் கூட இருக்காங்க, அது எனக்கு போதும். நான் சொல்லுகிறேன், நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்களோ, பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, பயமான இடத்திலோ அல்லது பயமான சூழ்நிலைகளிலோ அல்லது பயங்கரமான இடத்திலோ பயங்கரமான சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ, பொருட்டே இல்லை.
அப்பா உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சகோதரி ஜாய்ஸ் மேயர் உலக புகழ் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரி அம்மா, பிரசங்கிக்கக்கூடிய வல்லமையான பிரசங்கியார். மார்பக புற்றுநோயினால் அதிகமாய் சிரமப்பட்டார்கள். அந்த வியாதி அவர்களை ரொம்ப பாதிச்சது. ஒரு நாள் ராத்திரி அந்த வலி வேதனையில் அவர்கள் இருக்கும் பொழுது பிசாசு தெளிவா பேசுறான். உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஜாய்ஸ் மேயர், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா தைரியமா சொன்னாங்களா? வார்த்தை முடிஞ்சு போகல. என்னை குணமாக்குவேன் என்று என் ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை முடிந்து போகல. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என் ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை முடிந்து போகல. நான் உன்னை குணமாக்குவேன் என்று அவர் சொன்னாரே, அந்த வார்த்தை முடிந்து போகல. நான் பயப்பட மாட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்களா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 75 வயதை கடந்து அந்த மார்பக புற்றுநோய் வியாதியிலிருந்து முற்றிலும் சுகமாகி ஆரோக்கியமா ஆண்டவருக்காக இந்த நாள்லயும் அவங்க வல்லமே ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். மருத்துவ அறிக்கைகள் மாறும், உங்களுக்கு எதிரான சட்டங்கள் மாறும், உங்களுக்கு எதிரான சத்துருவின் திட்டங்கள் மாறும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் வருமான வாழ்வுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எதிரான எல்லா விதமான தீமைகள் நன்மையாய் மாறும். நம்புங்க, பயப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு முறை ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டு மந்தைக்கு நடுவுல ஒரு இரும்பு குண்டுக்குள்ள ஒரு ஓநாயை கொண்டு வந்து வச்சாராம். அந்த இரும்பு கூட்டுக்குள்ள, அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஓநாய் இருக்கு, சுத்தி ஆடுகள். ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயி மேய்ப்பன் பார்க்கிறாரு, ஒவ்வொரு ஆடா செத்து போயிட்டே இருக்கு. என்ன காரணம்? ஓநாய் வெளியே வரல, ஓநாய் ஆடுகளை கடிக்கல, ஓநாய் ஆடுகளை சாப்பிடல, கொல்லல. ஆனா ஆடுகள் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்கு. அப்படிதான் கண்டுபிடிச்சாராம், ஓநாய் கடிச்சு ஆடுகள் சாகல, ஓநாய் பக்கத்தில் இருக்கு, அதை பார்த்து பயந்து பயந்து செத்து போச்சுங்களா. நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா, மனசு, உங்க மனசு இது எப்படிப்பட்டது தெரியுங்களா? ரியலா இருக்கக்கூடிய பிரச்சனைய ரொம்ப பெருசா கிரியேட் பண்ணும். அது ரொம்ப சின்னதா இருக்கும். ரியலா இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சின்னது, சாதாரணமான ஒரு விஷயம். ஓநாய் அங்க இருக்கு, சின்ன ஒரு விஷயம். ஆனா நம்ம மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதை பெருசா கிரியேட் பண்ணி அது நம்மளை அடிச்சிரும், நம்மளை சிதைச்சிரும். இன்னி கூட சில பேர் இருக்காங்க பாருங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க தான், ஜபிக்கிற பிள்ளைங்க தான், இன்னைக்கும் பேசுறாங்க பாருங்களேன். சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, எங்களை அடிச்சிருவாங்க, நாசம் பண்ணிருவாங்க, இப்படி பண்றாங்க, எங்க வேலையை பறிச்சிருவாங்க, எங்களை துரத்திடுவாங்க, எங்களை அடிச்சிருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை சிதைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பயந்துகிட்டு அவிசுவாசப்பட்டுக்கிட்டு. ஏன்னா அவங்க பிரெயின், அவங்க மனநிலை எப்படி வேலை பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசா கிரியேட் பண்ணி பூதாகரமாக்கி அதை பயங்கரமாக்கி ஒவ்வொரு நாளும் அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள பலியாடா மாத்திக்கிட்டு இருக்குங்க. வார்த்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் மனம் சொல்லுகிறதை நம்புவதை மறுத்துவிட்டு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, விசுவாசமாயிரு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பிள்ளைகளை என்னை பறித்து விடுவார்களோ, அழித்து விடுவார்களோ, அடித்து விடுவார்களோ, என் பிள்ளைகளை சிதைத்து விடுவார்களோ, என் வாழ்வை சுரையாக்கி விடுவார்களோ என்று சொல்லி நீங்கள் ஏன் அச்சப்பட வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மைண்ட் அப்படிதான் ஓவர் திங்கிங் பண்ணோம், பெருசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணோம், இல்லாததை இருக்கிறத மாதிரி காட்டும், உங்களை சங்கடப்படுத்தும், அழ வைக்கும், தூங்கா இரவுகளை தரும். அலட்சியப்படுத்துங்கள். வாயை திறந்து சொல்லுங்க, மாரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்பு கண்டு நான் பயப்பட மாட்டேன். என்றால் நான் தனியா இல்லை, தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி முழங்குங்கள். ஆகவே ஒரு பயத்தின் எண்ணம், கவலையின் எண்ணம், நான் சொல்றேன் பாருங்க, அது கூடவே நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அது உங்கள் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் சிதைச்சிரும். சில பேர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சுனி வச்சுட்டாங்க போல இருக்கே, உடம்பு இப்படி பண்ணுதே, வியாதி அப்படி பண்ணுதே, அவங்க இப்படி பண்ருவாங்களா, இவங்க இப்படி பண்ருவாங்களா, நாங்க அப்படி ஆயிடுவோமா, இப்படி ஆயிடுவோமா, இப்படி போயிடுவோமான்னு சொல்லிட்டு அந்த பயம் 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 அது உங்கள் நிகழ்காலத்தையும் சிதைக்கும், வருங்காலத்தையும் சிதைக்கும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய பேரன்பு உங்களை ஆசீர்வதிக்கும், ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு வர்ஷிக்கப்படும். வாழ்ந்திருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வு சிறக்கும்படி உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பான பிள்ளைகள், எம் மிராக்கிள்
மற்றும் துளசி மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலே பயம், திகில், கவலை, பயங்கர அச்ச உணர்வுகள், மனதிலே ஓவர் திங்கிங் இருக்குமே, ஆனால் மேற்கொள்வதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தி கர்த்தருடைய நல்ல நாமத்தினால இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி பெரிதுபடுத்தி உடைய பிள்ளைகளை அந்த எண்ணங்கள் ஆண்டவரை பலியாடாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஐயா, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று நீர் சொன்ன இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் உள்வாங்கி எதை குறித்தும் பயப்படாத ஒரு தைரியத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தரும்படி தேவனே உடைய உத்தமமான கரத்தில் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய நாட்களையும் வருஷங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி சகல சம்பூர்ணங்கள் பெற்றுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல ஸ்நேக பிரிய பாச நாமத்தினால உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில உபவாச ஜெபம் விசேஷமாய் நமக்கு உண்டு. ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள தெய்வ பிள்ளைகள் பங்கு கொள்ளுங்கள். தூர தொலைவில் இருப்பீர்களே ஆனால் ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா இருப்பீங்க. ஆமென்.